தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள 4 மாவட்டங்களில் தட்டுப்பாடின்றி ஆவின் பால் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆவின் நிர்வாகம் தற்போது தகவல் ஒன்றை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் தருவதற்காக இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். ஆவின் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிற செய்தி என்ன? சென்னையில் பெருமழையின் போது ஏற்பட்ட ஆவின் தட்டுப்பாட்டு போல இங்கே ஏற்படாமல் இருக்க செய்திருக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன? இது தொடர்பாக நீங்க விரிவாக பதிவு செய்யலாம். தென் மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில பால் தட்டுப்பாடு இன்றி கிடைக்க ஆவி நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது. தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்கள்ல கனமழை பெய்து வருவதையொட்டி இந்த மாவட்டங்களுக்கு போதிய அளவு ஆவின் பால் பொதுமக்களுக்கு கிடைக்க ஆவின் நிர்வாகத்தின் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக இந்த பால் தேவைக்கேற்ப கிடைக்க உறுதி செய்ய வெளி மாவட்டங்களிலிருந்து கூடுதலாக பால் பவுடர் மற்றும் நீண்ட நாட்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பதப்படுத்தப்பட்ட பால் அங்கு அனுப்பக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் தங்குதடையின்றி பால் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. போதுமான அளவு கையிருப்பு இருக்கிறது. மக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை அப்படிங்கிறது ஆவின் நிர்வாகத்துடைய வேண்டுகோளாக இருக்கிறது. நாளை காலைக்குள் ஒரு 4 மணி 5 மணிக்குள் இந்த பால் பவுடர், பால் மற்றும் பதப்படுத்தப்பட்ட பால் இது எல்லாமே கெட்டு போகாத நீண்ட நாட்கள் பயன்படுத்தக்கூடிய பால் எல்லாமே அந்த மழை பாதிக்கப்படக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆவின் மூலமாக அனுப்பி வைக்கப்பட உள்ளது அப்படிங்கிறது ஆவின் நிர்வாகத்துடைய தகவலாக இருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலிருந்து இந்த மாவட்டங்களுக்கு பால் மற்றும் பால் பவுடர்கள் அனுப்பக்கூடிய நடவடிக்கையில தொடர்ந்து ஆவின் நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது. முழு விவரங்களுக்கும் நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.